சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பரவாயில்லையே, பேர் கொடுத்துட்டீங்க போல இருக்கு. சூப்பர். நான் சொன்னேங்கிறதுக்காக அதை மதிச்சு போட்டியில பேர் கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்பலாம் சந்தோஷப்பட்டுக்காத. நீ சொன்னங்கிறதுக்காக நான் போட்டியில பேர் கொடுக்கல. இந்த போட்டியை அறிவிச்சப்பவே நான் கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மாவும் பாட்டியும் சொன்னதுக்காக தான் பேரை கொடுக்காம இருந்தேன். அந்த நேரத்துல சொன்னா மனசு கஷ்டப்பட்டுருமேன்னு அமைதியா இருந்தேன். மத்தபடி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா நான் போட்டியில கலந்துக்கல. நீயா எதுவும் கற்பனை பண்ணிக்காத. யார் சொன்னா என்ன? நீங்க போட்டியில கலந்துக்கணும், அதான் எனக்கு வேணும். டைம் ஆயிடுச்சு, ஒரு ஆட்டத்தை போட்டுருவோமா? சாவ அடிச்சிருவேன். நாங்க மட்டும்தான் சீட்டு விளையாட போறோம். நீ வேடிக்கை மட்டும்தான் பாக்கணும். ஏன்? பழனி கிட்ட பந்தயம் கட்டுறேன்னு ஆட்டையை போட்டு சீட்டு விளையாடி தோத்து போனியா 1000 ரூபா, அத முதல்ல கொடு. சத்தியமா கொடுத்துருவேன்யா. கொடுத்துருவியா? வேட்டக்கார ஐயனார் சத்தியமா கொடுத்துருவேன். அப்போ உன் பையன் பந்தயத்துல ஜெயிக்க மாட்டான்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? அவன் தான் பந்தயத்திலே கலந்துக்கலையே. என்னையா சொல்ற? நான் தான் அவனை கலந்துக்க வேணான்னு சொல்லிட்டேன். நீயா? ஆமா. லூசாயா நீ? அவன் கலந்துகிட்டே ஜெயிச்சிருவான். உனக்கும் பந்தயத்துல பணம் வந்திருக்கும்ல. காசாயா முக்கியம், புள்ள உசுறுதாயா முக்கியம். வயநாட்டு ஜோசியரு என் பையன் ஜாதகத்துல ஒரு சின்ன கோளாறு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவனை கலந்துக்க சொல்ல முடியுமா? அது சரி, நீ சொல்லி உன் பையன் சரின்னு சொல்லிட்டானா? பின்ன நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்ட மாட்டேன்யா. டேய் மவனே, இந்த வருஷம் சிலம்பம் போட்டியில நீ கலந்துக்காதன்னு சொன்ன. சிலம்பத்துல நீங்க தான் என் குரு. உங்களை மீறி நான் எப்படி கலந்துக்க முடியும்னு சொல்லி டக்குன்னு கால்ல விழுந்து கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாயா. அடேங்கப்பா, நீ பெரிய ஆளுதாயா. சிவா, என்ன ராமண்ண இவ்வளவு லேட்டு? ஆட்டத்துக்கு ஒரு கை குறையுதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆட விழா கமிட்டி ஆபீஸ்ல ஒரே பிரச்சனை, அதான் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். என்னவா? முதல்ல அந்த முரளி பையன் வாபஸ் வாங்க போறேன்னா, அப்புறம் சரி இந்தால் பையன் பேரை கொடுக்க போறேன்னு சொல்றான். யாரு? கதிரா? ஆமா, அவரோட அப்பா மட்டும் இல்ல, சிலம்பத்தோட வாத்தியாரே வருதான். இவரே வேணான்னு சொல்லிட்டார. பேரு கொடுத்து கையெழுத்து போட்டதை என் கண்ணால பார்த்தனே. என்ன சிங்கம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப பெருமை பித்துன. உன் வீட்டுல உன் பொண்டாட்டி மதிக்காதுன்னு நினைச்சேன். இப்போ உன் பிள்ளையும் கவலைப்படுத்திட்டானா? உன் மவுசு அவ்வளவுதானா? இல்ல 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 இல்ல, இந்த ஆள் பொய் சொல்றான். கதிரை கலந்துக்க வேண்டான்னு சொன்னது எங்க அக்காவும் ரங்கநாயகியும் தான். உனக்கு தெரியாதா? அவங்க பேச்ச மீறினதே இல்லையே. ஆட, இப்ப நான் அங்க இருந்தா வரேன்னு சொல்றேன். ஏதோ பெங்களூரு பொண்ணு உசி பேத்தி விட்டு அதனால கதிர் வந்து பேரு கொடுத்தான்னு சொல்றாங்க. என்ன ராஜசிங்கம், உன் குடும்ப விஷயம் இவ்வளவு கேவலமா இருக்கு? ஊர்ல பெரிய மனுஷன் குடும்பம்னு சொல்றாங்க, நார பழப்பால இருக்கு. சி தபாரா, என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுன அவ்வளவுதான். ஏன்? உண்மையதானே சொல்றோம். இந்த ஏரியாவிலேயே நீதான் பொண்டாட்டி தாசன் நினைச்சோம். இப்ப போட்டிக்கு உன் புள்ள வந்துட்டான் போல இருக்கு. எவ்வளவு ஒருத்தி சொன்னோன்னா உடனே போய் பேர் கொடுத்துட்டான் பாத்தியா? அச்சு அசல் ஒன்ன மாதிரியே இருக்காயா. அவளுக்கே அவனை கல்யாணம் பண்ணி வச்சிரு. தொலைச்சிட வேண்டாம், உன்ன வீட்டுக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். கதிர், கதிரே, கதிர். எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? அது எப்படி என் வாயால சொல்றதுனே தெரியல, அசிங்கமா இருக்கு. முன்னால இந்த வீட்ல ஒரு நல்லதாவது நடந்திருக்கா? எது? நான் தப்பு பண்ண மாதிரியே சொல்றேன். ஏன்? நீ தப்பே பண்ணது இல்லையா? அது எனக்கே தெரியாம நடந்த தப்பா இருக்கும். அது ஒண்ணு ஏன் தப்பு இல்லையா? இப்ப ஏதோ கெட்ட விஷயம் சொல்றதுக்காக வந்திருக்க, சொல்லு. எல்லாத்தையும் ஏன் தோல்லையே போடாத. மேல இருக்கவங்க கிட்டயும் பிரிச்சு கொடு. சாமிக்கா? இல்ல, உன் சன்னுக்கு. அவன் தப்பெல்லாம் பண்ண மாட்டான். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாத. ஓ, உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையா? சரி, நீயும் உங்க அம்மாவும் அவ்வளவு தூரம் சொல்லிட்ட அப்புறமும் சிலம்பம் போட்டிக்கு போய் பேர் கொடுத்துட்டு வந்திருக்கான். அது தப்பு இல்லையா? என்னையா வளர்ற? நடந்தத சொல்றேன். சிலம்பம் போட்டிக்கு பேர் கொடுத்துட்டு வந்திருக்கான். நீ என்னடானா என்ன நம்ப மாட்டேங்கிற? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத.
என் பேரன் அதெல்லாம் பண்ண மாட்டான். பேர் கொடுத்தானா இல்லையான்னு அவனையே கூப்பிட்டு கேளுங்க. புரிஞ்சு போச்சு, ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு. ஊரை சுத்தி என் புள்ளதான் ஜெயிப்பான்னு நீ பந்தயம் கட்டிருப்ப. இப்ப அந்த காசுக்காக அவனை கட்டாயப்படுத்தி பேர் கொடுக்க வச்சிருக்க, அப்படிதானே? ஐயோ இல்ல ரங்கு, எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. வாய மூடு, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். பெத்த புள்ளைய விட உனக்கு அந்த பந்தயம் தான் முக்கியமா போச்சுல. கேவலம் அந்த காசு தானே, அதை கேட்டு நானே கொடுத்துருக்க போறேன். ஐயோ ரங்கு, உண்மையாவே போட்டி நம்ம குடும்பத்துக்கும் வேற குடும்பத்துக்கும் தான். ஆமா, நிஜமாவே இந்த பந்தயம் அந்த நர்மதாவுக்கும் நம்ம கதிருக்கும் நடுவுல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பகல்லையே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? சாமி சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை. அந்த நர்மதா பொண்ணு பந்தயம் கட்டி தூண்டி விட்டதுனால்தான் நம்ம கதிரு போய் அந்த போட்டிக்கே பேர் கொடுத்திருக்கான். ஏண்டா, இதெல்லாம் உனக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கா? எல்லாத்தையும் தூக்கி அந்த பொண்ணு தலைமையிலே வச்சா எப்படிரா? பாட்டி சும்மா இருக்க மாட்டியா? ரொம்ப தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. பின்ன என்னடி, இந்த வீட்ல பால் தயிரானா கூட அவதான் காரணமா? இங்க என்ன நடந்துச்சுன்னே இன்னும் முழுசா யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ள நீ உன் தத்து பேத்திக்கு வக்காலத்தை வாங்க வந்துட்டியா? நான் எது பேசினாலும் அது உனக்கு குத்தமா தாண்டி தெரியும். நீ நியாயமா பேசினா எந்த குத்தமும் யாருக்கும் தெரிய போறதில்ல. யோ, இதெல்லாம் உன்னாலதான் வருது. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம். ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஐயோ ரங்கு, நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன்? கதிர விளையாடினா எனக்கு சந்தோஷம் தானே. நீ சொன்ன மாதிரி பந்தயத்துல ஜெயிச்சா எனக்கும் பணம் வரப்போகுது. அதை விட்டுட்டு நான் எதுக்காக இங்க வந்து கோவப்பட போறேன்? ஆனா கதிரு சிலம்பு சண்டையில கலந்துக்கலன்னு சொன்னான். ஆனா அங்க இருக்கிறவங்க உன் புள்ள பேர் கொடுத்துட்டான், அது கூட தெரியாம இருக்கிறேன்னு என்ன கிண்டல் பண்ணி கேவலமா பேசினாங்க. அப்படியே அதுக்கு ஒரு பந்தயம் போட்டுக்கலாமான்னு என் புள்ள கலந்துக்க மாட்டான்னு சொன்னேன். கடையில் இருந்த 10 பேரும் கடகடன் காசு எடுத்து வச்சுட்டாங்க. எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த நர்மதா உன் புள்ள கிட்ட பேசி அவனை கலந்துக்க வச்சிருக்கா. ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், உனக்கு தெரியல பாரு. கதிர், 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 அம்மா வா கீழே.